நேரம் நம்ம வந்து இயேசுப்பா ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து இயேசுப்பாவ ஆராதிக்க போறோம். ஸோ நம்ம மத்தியில இருக்கிற சிஸ்டர் பெனிட்டா நம்மள கொஞ்ச நேரம் வொர்ஷிப்ல லீட் பண்ணுவாங்க. ஓவர் டூ சிஸ்டர் பெனிட்டா. பிரைஸ் லார்ட். ஸோ இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்க நம்ம வந்துட்டு ஒன்று கூடி வந்திருக்கோம். ஸோ நம்ம டேரக்டா இல்லைன்னா கூட நம்ம இந்த ஆன்லைன்ல நம்ம எல்லாருமே வந்துட்டு காடோட பிரசன்ஸ்ல நம்ம சேர்ந்துருக்கோம்ல. ஸோ இருக்கிற இடத்துல ஒரு பாடலை பாடி கைத்தட்டி பாடி ஸோ நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் நம்பிக்கையுடைய சிறைகளை, இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். சொல்லாமாம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை புனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஒடுக்கினோரை புனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு பதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார்.
ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார். உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். சொல்லாமாம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஆமீன். அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாம். சோ எவ்வளவு அழகா இல்ல, அவரை நம்மள வந்துட்டு எவ்வளவு அழகா கிருபையாக வாக்கு தத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தம் இல்லாம இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இருப்போமா? இல்லல, அவர் நமக்கு வாக்கு பண்ணினவர். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை தந்து அதை நிறைவேற்ற தேவனா இருக்கிறார்ல. இந்த வேலை கூட அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்க போறோம், ஆண்டவரை துதிக்க போறோம். ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினவர். ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்துவதில்லை. ஆண்டவரே என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை சொல்லிருக்கீங்க. ஆண்டவரே இந்த வேலையில நீர் வாக்கு பண்ணின ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குகள் பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க நிறைய நேரத்துல மறந்துருக்கீங்களே. இந்த நேரத்தை நம்ம எல்லாருமே மறந்துருவோம். நமக்கு என்ன சொன்னாரு கூட தெரியாம இருப்போம். ஆனா இந்த வேலையில ஆண்டவர் அதை நினைப்பூட்ட சொல்றாரு. அதை நினைப்பூட்டுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன வாக்கு பண்ணினீங்களோ ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே அதை நான் ப்ரொக்ளைம் பண்றேன். இந்த துதி வேலையில அதை நான் அறிக்கை செய்ய செய்ய அது என் வாழ்க்கையில நடைபெறட்டும் சொல்லாமா? ஆண்டவரே இந்த வேலை ஒப்பு கொடுக்குறோம். இந்த பாடலை கூட சேர்ந்து பாடுங்க. இந்த பாட ஆண்டவர் நம்மளுக்கு என்று வாக்கு பண்ணின வார்த்தைகளை நிறைவேற்ற தேவனா இருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஊழியத்துக்கு, நம்ம ஃபியூச்சருக்கு என்னென்னலாம் ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ அது எல்லாவற்றும் இந்த காலை வேளையில ஆண்டவர் நிறைவேற்ற தேவனா இருக்கிறாரு. தேங்க்யூ லார்ட். வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையில் தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயமுண்டு. அறிக்கை செல்லாமா? வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயமுண்டு. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொல்லாமா? வாக்கு பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. பட்சிக்கின்றவனிடத்திலிருந்து பட்சணம் தருபவர், பட்சிக்கின்றவனிடத்திலிருந்து பட்சணம் தருபவர்,
பலவானிடத்திலிருந்து மதுரம் தருபவர், எனக்கு பலவானிடத்திலிருந்து மதுரம் தருபவர். கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லபரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. சொல்லாமா? எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. அன்றுவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ லோகத்துக்கும் ஆண்டவர், நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. அன்றுவரே, நீர் எங்களுக்கு என்று செய்ய நினைத்தது அது தடைப்படாது. எங்க வாழ்க்கைக்கு என்று இருக்கிற தரிசனங்களை செய்ய நினைத்தது அது தடைப்படாத ஆவியானவரே. இந்த வேலையில அப்பா, அந்த காலை வேலையில உம்முடைய வாக்குகள் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, எண்ணிக்கணக்கான வாக்குகள் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்குகள் இந்த வேலையில ஆப்ரேட் ஆகட்டும். Yes Lord, I proclaim in the name of Jesus. என்னென்ன வாக்கு பண்ணீங்களோ எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற தேவன் அன்றுவரை நீ சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அன்றுவரை நீ வசனித்தும் கேளாதிருப்பாரோ. அன்றுவரை உங்களுடைய வார்த்தை ஜீவன் உண்க, வார்த்தையில பலன் உண்க. அன்றுவரை இந்த அந்த வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில அன்றுவரை எங்க ஊழியங்கள்ல எல்லா காரியங்களிலும் கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ பேசும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோ அழகா ஆண்டவரை வர்ஷிப் பண்ணோம்ல. சோ வாக்குத்தத்தங்கள் கர்த்தருக்குள் அது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்குல்ல. சோ வெனிட்டா இன்னைக்கு வந்து வாக்குத்தத்தங்களை பத்தி when she was telling, வாக்குத்தத்தம் இல்லாம யாருமே இந்த இடத்துல வரல அப்படின்னு சொல்றப்போ ஒரு காரியத்தை இசப்பா ரிமைண்ட் பண்ணாங்க. இந்த ப்ரேயர்ல நம்ம டே 1 நம்ம வந்து ஜாயின் பண்ணோம், கரெக்ட்டுங்களா? டே 1 வந்து ஜெமிமா அக்கா வந்து நமக்கு வந்து ஒரு டாபிக்ல நமக்கு வந்து அக்கா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணாங்க. என்ன டாபிக்ல அக்கா ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லலாமா? பாப்போம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெமிமா அக்கா எந்த வசனத்தை வச்சு ஆர் என்ன டாபிக்ல நமக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணாங்க? சிறகுகளின் நிழல். வாவ், சூப்பர் சூப்பர். பிரைஸ் காட். அண்டர் த விங்ஸ் ஆஃப் காட். சூப்பர்ல. ஆண்டவருடைய நிழலுக்குள்ளாக. அப்போ அழகா அக்கா வந்து அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, திஸ் 21 days இஸ் மை சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ வந்து ஒரு ஒரு வசனத்தை வந்து திரும்ப திரும்ப இஸ்பா வந்து அந்த வசனத்தை அக்கா அன்னைக்கு சொல்லல, ஆனா திரும்ப திரும்ப வந்து இஸ்பா வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னா ரூத் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 12வது வசனத்துல போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து இப்படியா சொல்லுவாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலேயே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென்ல. அப்போ ஆண்டவர் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா நம்ம வந்திருக்கோம். இந்த 21 நாட்கள் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்திருக்கிறோம். அடைக்கலமா வந்ததோட அந்த அந்த அதாவது அடைக்கலமா வந்ததோட அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா வந்து, நம்ம வாழ்க்கையில என்ன காரியத்துல நம்ம குறைவுகளை அண்டகோ பண்ணிட்டு இருக்கோமோ, ஒருவேளை என்ன காரியம் நம்ம நம்ம லைஃப்ல வந்து அது ஃபுல்ஃபில்டா இல்லாம குறைவா இருக்கோ, அந்த காரியத்துல வெறும் பலனை மாத்திரம் தேவன் தரப்போறது கிடையாது, நிறைவான பலனை இசுப்பா நமக்கு தரப்போறாங்க. ஐ பிலீவ் அட் த எண்ட் ஆஃப் 21 டேஸ், இந்த 21 நாட்கள் முடிவுல we are going to witness அவருடைய நிறைவான பலனை அவர் நமக்கு கொடுத்ததை, அதாவது 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, முடியறதுக்கு முன்னாடியே we are going to witness ஏசப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம எதுல வந்து குறைவுகளை அண்டகோ பண்ணிட்டு இருக்கோமோ அந்த காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை தருகிறவரா இருக்கிறார்ல.
தெரியல. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி நீங்க வந்து எல்லா காரியங்களையும் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் எழுதி வச்சு அந்த காரியங்களை வந்து திருப்பி திருப்பி மெடிடேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வேலையிலயும் வந்து நேத்து கொடுத்த பைபிள் போர்ஷன்ஸ் எல்லாருமே மெடிடேட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்பயும் வந்து நம்ம வந்து வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து குவிஸ் டைம்குள்ள மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ ஓவர் டு கீர்த்தி அக்கா. Praise, praise God. ஸோ இந்த வேலையில கூட வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஓசியா புத்தகத்துல வந்து இப்ப வந்து இருக்கோம்ல. ஸோ எவ்வளவு பேருக்கு வந்து கர்த்தர் வந்து இந்த வார்த்தைகளை படிக்க படிக்க இந்த வசனங்களை படிக்க படிக்க கர்த்தர் உங்க கூட இடைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹேண்ட் ரைஸ் இல்லைன்னா ஒரு ஆமேன் போட முடியுமா? இந்த பைபிள் வேர்சஸை நீங்க படிக்க படிக்க என் கூட கர்த்தர் இடைப்படுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து என் கூட கர்த்தர் நிறைய பேசிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் முன்னாடி நானும் வந்து ஆமேன்னு சொல்றேன். ஸோ வந்து கர்த்தர் வந்து இன்னும் நம்ம தொடர்ந்து படிக்க படிக்கல ஹி இஸ் கோயிங் டு ஓப்பன் நிறைய வந்து மிராக்கிள்ஸ், நிறைய மறைபொருள்களை வந்து தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்த போறார்ல. ஸோ கண்டினியூஸா நம்ம வந்து இந்த காரியங்கள் எல்லா வசனங்களையும் நம்ம படிச்சு முடிக்கலாம்ல. ஓகே, பிரேஸ் காட், பிரேஸ் காட். நிறைய பேர் கூட கர்த்தர் இடைப்பட்டு இருக்கார்ல. ஸோ தொடர்ந்து அப்படியே நம்ம படிச்ச காரியங்கள், சோ அத எல்லாமே நம்ம நினைப்பூட்டி இன்றைக்கு கூட நம்ம குவிஸ்குள்ள வந்து அப்படியே போகலாம். சோ முதலாவது குவெஸ்டின்ல நீதியை விதையுங்கள், எதை அறுப்பீர்கள் என்று ஓசியா கூறுகிறார். சோ ரைட்சியஸ்னஸ் அண்ட் ரீப் அப்படின்னு சொல்லிட்டுல டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு நான் திருப்பி படிக்கிறேன். நீதியை விதையுங்கள், எதை அறுப்பீர்கள் என்று ஓசியா கூறுகிறார். ஸோ இவ்வளவு நாள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து ஃபில் பண்றதுக்கு. ஓகே, வேற யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே, சிஸ்டர் கிருத்திகா வந்து தயவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜான்சி செல்வி ஆண்டி வந்து தயவு. ஓகே ஓகே, நித்யாக்கா தயவு. ஓகே, நம்ம அப்படியே ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேல, சோ இரக்கம், மர்சி அப்படின்னு சொல்லிட்டுல. ஓகே, பிரைஸ் காட். சோ நம்ம அப்படியே தொடர்ந்து செகண்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். எப்ராஹிம் எந்த பொருளோடு ஒப்பிடப்பட்டது? எப்ராஹிம் வாஸ் கம்பேர்ட் டு வாட்? ஓகே, லயன், டவ், ஈகிள், ஷீப். ஓகே, கிருத்திகா வந்து சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்சி பிரைட் வந்து லயன் சொல்லியிருக்காங்க. நித்யா சிஸ்டர் வந்து ஏ லயன். ஓகே ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லயன்ல. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து இன்னும் உற்சாகமா வந்து ஆன்சர் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, சிஸ்டர் ஏஞ்சலன் வந்து சொல்லியிருக்காங்க ஏ, பிரதர் அருள் அவங்க ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து வந்து தேர்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். இல்ல ஏ ஆக்சுவலா, பட் அதுல வந்து ராங்கா வந்து தப்பாயிருக்கு. ஓகே, நம்ம தேர்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். பெத் அர்பேலுக்கு சல்மான் செய்த நாளை போல என்ற சம்பவம் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? The event as Shalman spoiled Beth Arbel in the day of battle is mentioned in which chapter? ஆப்ஷன்ஸ் எல்லாருமே பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓசியா 7, ஓசியா 8, ஓசியா 9, ஓசியா 10. ஸோ இந்த அதிகாரங்களை தான் நம்ம படித்து வருகிறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் டி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ அது ரைட் ஆன்சர்ல. ஸோ உங்களுக்கே நீங்க வந்து ஒரு பலத்தை வந்து ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து திஸ் இஸ் நாட் லைக்ல நம்மளோட படிப்போ வேலையான காரியம் இல்லை, இது ஆண்டவரோட வார்த்தைல. ஸோ நம்ம இவ்வளோ தெளிவா நம்மளோட பதில்களை சொல்லும் போது கர்த்தர் நம்மளை விட பயங்கரமா சந்தோஷப்படுவார்ல. ஸோ நம்ம அப்படியே வந்து ஃபோர்த் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கர்த்தர் பலியை விட சர்வாங்க தகன பலியை விரும்புகிறேன் என்று கூறுகிறார். The Lord says he desires burnt offerings more than sacrifice. ஓகே, சிஸ்டர் ஜென்சி பிரைட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, சிஸ்டர் கிருத்திகா, சிஸ்டர் சில்வியா, சிஸ்டர் நித்யாக்கா. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம். அண்ட் வெயிட் ஆன்சருக்குள்ள போக வேண்டாம். ஸோ ஆன்சருக்குள்ள போக வேண்டாம். இது ஏன் ராங் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? Why this is wrong? Which is right? Anybody?
சோ நம்ம ஆன்சர் சொல்றவங்கள நம்ம வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதுல வந்து அனௌன்ஸ் பண்றோம். வலியை விட இரக்கத்தை புரியல, திருப்பி பதில் சொல்லாமா? வலியை அல்ல இரக்கத்தையே. ஓகே ஓகே, சோ நம்ம ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஓகேல, த ஆன்சர் இஸ் அந்த அது வந்து தவறு. ஸோ த லார்ட் டிசையர்ஸ் மர்சி அண்ட் நாலேஜ் ஆஃப் காட், நாட் ஆஃபரிங்ஸ்ல. ஸோ நம்ம வந்து அக்காக்காக வந்து கிளாப் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஆண்டவரோட வார்த்தையில காத்திருப்போம். இன்னைக்கும் நமக்கு கொடுக்கப்படுற பைபிள் வசனங்களை வந்து நம்ம இன்னும் அதிகமா தியானிக்கலாம். தேங்க்யூ ஆல். ஓவர் டு ஜென்சி. ஓகே. ஸோ சூப்பர். எல்லாருமே வந்து பயங்கரமா ஆன்சர் பண்ணீங்க. நிஜமாவே வந்து இந்த அதிகாரங்களை மெடிடேட் பண்றதுன்றது இட் இஸ் சோ யூஸ்ஃபுல் ஃபார் அஸ்ல. எனக்குமே முன்னாடி எல்லாம் தீர்க்க தரிசன ஆகமங்கள்லாம் வாசிக்கிறப்போ, என்னடா இசுப்பா வந்து இஸ்ரவேலை நான் திருப்ப மாட்டேன், எப்ராஹிமை நான் திருப்ப மாட்டேன்றாரு, அவங்க கோபத்தினால அவங்க என்னை கூப்பிட்டாலும் தேட மாட்டாங்க, இப்பெல்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய அதனுடைய ஆழங்களை ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவுதான் அவங்க வந்து ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், ஆண்டவரை விட்டு விலகி போனாலும், அவருடைய அன்பு திரும்ப அவங்களை அழைக்குது, அவருடைய அன்பு திரும்ப அவங்களை அணைத்து கொள்ளுகிறது அப்படின்றத பார்க்கும்போது, அவருடைய அந்த கவனன்ட்டை வந்து நமக்கு இசப்பா திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஐ பிலீவ் டிஃப்ரெண்டான காரியங்களை இசப்பா வந்து உங்களுக்கு இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வேலையிலயும் நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஜெபிக்க போறோம். ஸோ நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கொஞ்ச நேரம் ஜெப ஆவியில நிறைந்து, ஏதோ அடுத்தவங்க ஜெபிக்கிறாங்க நம்ம ஜஸ்ட் லிசன் பண்ணா போதும் அப்படின்னு கிடையாது. இந்த 10 மினிட்ஸ் இசப்பா உங்களுக்கு ஜெபிக்க கொடுத்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் இந்த 10 நிமிடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஜெபிக்கிறது உங்க கையில தான் இருக்குல்ல. இந்த வேளையில நம்ம வந்து ஜெபிக்க போறோம். ஸோ நம்ம மத்தியில இருக்கிற கமல பாரதி அக்கா நம்மள கொஞ்ச நேரம் ப்ரேயர்ல லீட் பண்ணுவாங்க. ஓட்டு கமல பாரதி அக்கா. பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து நம்மள ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜெப காரியங்களுக்குள்ள நம்ம போகலாம். அப்பா, அந்த நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, ஒரு விஷயங்களை சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா, எங்க அவயவங்களை சிந்தைகளை தகப்பனே. ஆண்டவரே, இம்மட்டும் அப்பா நாங்க அப்பா செய்த எல்லா காரியங்களையும் உங்க கரத்துல நாங்க வைக்கிறோம். எங்க மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவரே அப்பா பலிபீடத்துல வைக்கிறோம். அப்பா ஆவியானவர் அப்பா நீங்க சுட்டரிக்கிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. மாம்சமானது எங்கேயுமே வெளிப்படாதபடி ஆண்டவரே அப்பா ஆவியில நாங்க ஜெபிக்க தகப்பனே. அப்பா அடியால் கிருப தாங்க அப்பா. ஈசோப்புனால சுத்திகரிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா எங்களை சுத்திகரிங்க அப்பா. எங்க நாவுகள்ல இருந்து புறப்படுகிற அந்த ஜெபம் தகப்பனே ஆண்டவரே அப்பா அது உம்முடைய அப்பா நீங்க நுகருகிற அப்பா சுகந்த வாசனையாக அப்பா உம்மிடத்துல வரும்படி அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா தகுதிப்படுத்துங்க, ஜெபங்களை ஏறெடுக்கவும் அப்பா அந்த ஜெபம் உங்க இடத்துல வந்து அடைவதற்கும் ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்துங்க. என் நாவுகளை சுத்திகரிங்க அப்பா, எங்க சிந்தைகளை சுத்திகரிங்க அப்பா. எங்களை முழுவதுமாக ஜீவ பலியான நேரத்துல உங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா மீதியான வேலையும் ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்து அப்பா நீங்க வழிநடத்துங்க ஒவ்வொருத்தரையும் அப்பா. ஜெப ஆவினால் நிரப்புங்க தகப்பனே. எல்லா காலத்திலையும் கிரியைகள் அப்பா அப்பா நிர்விசாரங்கள் அப்பா நாங்க எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவியினால எங்களை நிரப்புகிற கிருபைகளுக்காக கூட அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா. அந்த மீதியான ஜெப குறிப்புகளையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்காக கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகள் வந்து 2. அதுல முதலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 17 வயது சிறுமி ஒருத்தவங்க வந்துட்டு கர்நாடகா மாநிலத்துல வந்துட்டு தன்னுடைய பள்ளியிலே என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து டெலிவர் பண்ணிருக்கிறாங்க. இந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாம்பிளா நான் எடுத்து வந்திருக்கிறேன். ஆனா இது போன்ற காரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நான் இது சம்பந்தமா வந்து நான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது சம்பந்தமா நிறைய நியூஸ் இது மாதிரி நான் வந்து பார்த்தேன். ஈவன் வந்து இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ்லயே வந்துட்டு இந்த மாதிரி துணிகரமான காரியங்களுக்குள்ள நம்ம வந்து போறதையும் பார்க்கிறோம். நிறைய இடத்துல அபியூஸ் நிமித்தமா இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம வந்து நடக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்ல. இந்த நேரத்துல வந்துட்டு இந்த இந்த பிள்ளைகளை நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இல்ல நம்ம ஸ்கூல்ஸ்ல டீனேஜா இருக்கிற பிள்ளைங்க வந்து 13 வயதுல இருந்து 20-25 வயது வரைக்கும் உள்ள எல்லா நபர்களையும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இல்ல முன்குறிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னாக இந்த மாதிரி கன்சீவ் ஆகுது, மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு ப்ரீ மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிற இந்த மாதிரி காரியங்கள் வந்து தேவோட பார்வைக்கு வந்து
அது நம்ம மேல வந்து கோபாக்கினையை விளைவிக்கிறதா இருக்குல்ல, இந்த மாதிரி விபச்சார வேஸ்தனத்தின் கிரியைகள். அதனால யார் இதற்காக ஏவப்படுகிறீங்களோ இந்த காரியத்திற்காக நம்ம செபிக்கலாமா? ஆமென் ஆமென். பரிசுத்தமான நல்ல தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே இந்த வேலையில ராஜா, ஆண்டவரே ஏசப்பா, கொடுக்கப்பட்டிருக்க இந்த குறிப்பிற்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ராஜா. அப்ப ஆண்டவரே ஏசப்பா, இந்த வேலையில ராஜா, ஆண்டவரே ஏசப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிற ராஜா, ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய சமூகத்துல வருகிறோம் தகப்பனே. ஓ லார்ட், அப்பா ஆண்டவரே இந்த வேலையில ராஜா, ஆண்டவரே ஏசப்பா, அப்பா ஆண்டவரே ஏசப்பா, அந்த பிள்ளைகள் மேல தேவனே ஏசப்பா, உம்முடைய கரங்கள் ஆண்டவரே ஏசப்பா இருப்பதாக தகப்பனே. அப்ப ஆண்டவரே ஏசப்பா, சுற்றிலும் ராஜா அநேக காரியங்களுக்கு ராஜா பிள்ளைங்க ஈடுபடுறாங்க தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா, அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்ஸ் ராஜா. ஓ ஏசப்பா, அந்த சிறு வயதிலேயே லார்ட், அப்ப ஆண்டவரே ஏசப்பா, விவரம் தெரியாத ஆண்டவரே ஏசப்பா, அந்த வயதிலேயே ஓ ஏசப்பா, சத்துருவானவன் ராஜா, ஆண்டவரே ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த இன்னசென்ஸ் ஆண்டவரே ஏசப்பா, இன்னசென்ஸ் ஆண்டவரே திருடுறான் தகப்பனே. ஓ லார்ட், அப்பா இந்த வேலையில ஓ ராஜா, ஆண்டவரே ஏசப்பா, எத்தனை எத்தனை பிள்ளைங்க அப்பா ஆண்டவரே தவறான உறவுகளுக்குள்ளாக சிக்கி ஓ லார்ட் ஆண்டவரே, அது நிமித்தமா ராஜா இத்தகைய பாவங்களுக்குள்ளாக ராஜா ஆண்டவரே பிள்ளைங்க தள்ளப்படுறாங்களோ. ஒரே ஷேகேரேபே ஒரு டலாமா ராஷாலா போரே தேடே. ஓ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஓ ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைகள் மேல இருக்கிறதான எல்லா விதமான சத்துருக்களின் கரங்கள் இயேசுவின் நாமத்தினால விலக்கப்படுவதாக. ஓ எந்தெந்த முனைகள்ல அப்பா பிள்ளைங்க தவறான ரிலேஷன்ஷிப்ல ராஜா ஆண்டவரே இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால அப்பா ஆண்டவரே ஏசப்பா, அந்த தவறான உறவுகள் இருந்து ஓ பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொன்னீரே ஏசப்பா. ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா, பெண் பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா தவறான வழியில யூஸ் பண்றாங்க தகப்பனே. ஓ ஏசப்பா ஆண்டவரே, அத்தகைய அப்பா நபர்கள் கிட்ட இருந்து ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஏசப்பா, அவங்க பிடி ஆகாதபடிக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அப்பா ஞானத்தை தாங்க, பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க தகப்பனே. ஏசப்பா எந்த வழியில ராஜா பிள்ளைங்க நடக்கணும்ன்ற ஞானத்தை கர்த்தர் நீர் போதித்து அருள்வீராக தகப்பனே. அப்பா சுற்றிலும் எத்தகைய ஆண்டவரே ஏசப்பா காரியங்கள் அப்பா ஆண்டவரே ஏசப்பா, ஸ்கூல் பிள்ளைங்க ராஜா பிரெக்னென்ட் ஆகி அப்பா ஆண்டவரே எத்தனை குழந்தைகள் ராஜா ஆண்டவரே அபார்ஷன் நிலைமைக்கு போகுது. எத்தனை உயிர்கள் அப்பா ஆண்டவரே, எத்தனை ரத்தங்கள் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா அநியாயமா ராஜா ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா, எத்தனை குழந்தைகளோட ராஜா ஆண்டவரே ஏசப்பா, அப்பா ஆண்டவரே ரத்தங்கள் உம்முடைய எதிரே ஆண்டவரே ஏசப்பா எதிரே வந்து வழக்காடி கொண்டிருக்கிறதே. ஓ லார்ட் அப்பா ஆண்டவரே, கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக ராஜா. இத்தகைய காரியங்கள் ராஜா தேசத்தில் நடக்காதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த வேலையில கர்த்தர் நீர் எழும்ப போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேலையில எத்தனை எத்தனை பிள்ளைங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆண்டவரே மாட்டி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் நீர் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே விடுதலை கர்த்தர் நீர் கட்டளையிட போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இரண்டாவது ஜெப குறிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வருகிற பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு யார் வந்து இசிஜி பாக்குறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போதுமான ஸ்டாஃப்ஸ் வந்து அங்க வந்து இன்னும் டிப்ளாய் பண்ணப்படல அப்படின்னால அவசர தேவைக்கு வருகிற அந்த இசி நேரத்துல வந்துட்டு யாரும் இல்லாத நேரத்துல வந்து யார் வந்து இசிஜி பாக்குறாங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் வந்து இசிஜி பார்க்கிற இந்த காரியம் வந்து அவங்க வீடியோ எடுத்து எடுத்துருக்காங்கன்னா பல முறை வந்து சோசியல் மீடியாஸ்ல போஸ்ட் பண்ண உடனே இந்த காரியம் சர்ச்சையாக வந்து வெளிவந்திருக்குது. இந்த மாதிரி நிர்விசாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்கள்ல நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்துட்டு அடிக்வேட்டான ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து டிப்ளாய் ஆகணும். அதே நேரத்துல வந்துட்டு ஒருவேளை நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் டிப்ளாய் பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்க நிர்விசாரமா வந்து நேரம் கழிச்சு வரதா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்தா கூட அவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த இதை அட்டன் பண்ணாம போறது, இல்ல வேற எங்கேயாவது கிளினிக் வச்சிருப்பாங்க, ரொம்ப லேட்டா வருது. இது வந்து நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். நிறைய நாட்கள் அங்க வந்து போவோம், ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட்காக நாங்க போகும்போது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
அந்த பர்சன் வந்து வரல, இத்தனை நாள் லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு 10 மணிக்கு வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி வருவாங்க. வந்து ஒரு 1 hour இருந்துட்டு அவங்க வந்து கடந்து போயிடுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா அவங்க வந்து வெளியே கிளினிக் வச்சிருக்காங்க, நீங்க வந்து மெயினா அங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப படிக்காத ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கும்னு நினைச்சு வர்றவங்க, இல்ல அவங்க இந்த இடத்துல நான் பார்க்கும்போது பாக்குறேன், ஒரு செக்யூரிட்டி வந்து இசிஜி எடுக்கிறாங்க. ஆனா அறியாமையில அந்த நபர் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறது நம்ம பார்க்கிறோம்ல. அப்ப இப்படிப்பட்ட அறியாமையில இருக்கிற ஜனங்கள் வந்து இந்த மாதிரி நிர்விசாரமா இருக்கிற பீப்புள்னால வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். அப்பா இந்த நேரத்துல அப்பா நாங்க மெடிக்கல் துறை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்பா ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற சுகாதாரத்துறைகள், அப்பா இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாவற்றையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் லோட் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா நீங்க முன்குறித்த அப்பா டாக்டர்ஸ், அப்பா ஸ்டாஃப்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், அப்பா இப்படி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ள இருக்கிற அப்பா எல்லா நிர்விசாரத்தின் கிரியைகளும் ஆண்டவரே அப்பா நீங்க எடுத்து போடுங்க. அப்பா இதுல அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த அப்பா அந்த இடங்களை அப்பா நிரப்ப, அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த பொறுப்புல இருக்கிறாங்களோ அப்பா அவங்களோட இருதயத்துல ஆண்டவரே அப்பா நீங்க பேசும்படி அப்பா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் கூட ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா டிப்ளாய் பண்ண வேண்டிய ஸ்டாஃப் அப்பா டிப்ளாய் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட நிர்விசாரங்கள் அப்பா ஏற்பட வேண்டாம் ஆண்டவரே. அப்பா இன்னொரு இடத்துல நாங்க பார்க்கும் போது ஆண்டவரே அப்பா சமையல் செய்த ஒரு ஒரு பெண் வந்து அப்பா அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போடுறாங்கன்னு நான் வாசிக்கிறேனே தகப்பனே. அப்பா அந்த இப்படிப்பட்ட துணிகரமான காரியங்கள் அப்பா செய்யும்படி அப்பா அப்பா அப்பாவி ஜனங்கள் அந்த இடத்துல வந்து அப்பா அக்யூஸ் ஆகுறாங்களே தகப்பனே. அப்பா அப்பா இப்படி அப்பா யாரெல்லாம் ஒரு வேலை மரணத்துக்கு நேரம் இந்த நிமித்தம் போயிருந்தாங்களோ தகப்பனே அப்பா ஒரு விஷயம் தயவானிங்க மன்னிங்க அப்பா. குற்றமற்ற ஒரு ரத்தம் கூட அந்த அப்பா சிந்தப்படாதபடிக்கு தகப்பனே அப்பா நாங்க திறப்புல வந்து நிற்கிறோம் இந்த நேரத்துல. அப்பா நீங்க தயவானிங்க மன்னிங்க அப்பா, தயவா மன்னிங்க அப்பா. அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவங்க குறித்த நேரத்திற்கு வந்து அப்பா தன்னுடைய காரியங்கள் அப்பா உண்மையா அப்பா செய்யணும் தகப்பனே. அப்ப அவங்க படிக்கும் போது எப்படி ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல அப்பா அந்த கவர்னன்ட்குள்ள என்டர் பண்றாங்கல்ல அப்பா, நான் உண்மையா இந்த காரியத்தை செய்வேன் அப்பா, நான் பணம் வாங்க மாட்டேன்னு அவங்க அப்பா என்னென்னமோ காரியங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே அதுக்கு ஒப்புரவாயி அப்பா அவங்க வர்றாங்க. ஆனா அப்பா போகிற நாட்கள் ஆண்டவரே அப்பா அப்பா பணத்தின் நிமித்தமா ஆண்டவரே அப்பா அப்பா அவங்க தன்னுடைய அப்பா அந்த கோல் அப்பா அவங்க மறந்து தகப்பனே அப்பா எல்லா சேவை மனப்பான்மைகளும் மறந்து இருக்கிறாங்களே அப்பா. அவங்களோட இருதயத்துல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. கடின இருதயங்களை அப்பா நீங்க எடுத்து போடுங்க தகப்பனே. சதையான இருதயத்தை அப்பா நீர் வைக்கும்படி அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நேரத்துல. அப்பா தயவா நீங்க ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. புதுக்கோட்டையை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல இன்னும் எத்தனை பேர் அப்ப குறைவுபட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனா அப்பா அது உமக்கு தெரியும் அப்பா. இடத்துல வர வேண்டிய நபர்கள் ஆண்டவரே அப்பா நீங்க அப்பா நியமிங்க தகப்பனே. இப்படி எந்தெந்த இடத்துல அப்பா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா பீப்புள் அப்பா டிப்ளாய் பண்ணாம இருக்கிறாங்களோ தகப்பனே அப்பா. ஒரு விசை அப்பா இந்த அப்பா அந்த மேலதிகாரிகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க உணர்த்துங்க அப்பா. இந்த காரியத்தை உணர்த்து நிறுத்துங்க அப்பா. அப்பா நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக கூட அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஒருவரையும் நீங்க விற்றாதபடிக்கு தகப்பனே அப்பா. இந்த மாதிரி அப்பா இருக்கிற எல்லா நிர்விசாரத்தை அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து நீங்க எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா. கர்த்தர் நீங்க இந்த ஜெபங்களை கேட்டதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோடைய அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும் தகப்பனே அப்பா. நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி. எங்க ஜெபங்கள் ஆமென்றும் ஆமென்றும் ஆண்டவரே அப்பா நீங்க அங்கீகரித்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே இப்ப சிறு பிள்ளைகள் இப்படியா ஆண்டவரே அப்பா அப்பா பிள்ளைகளை ஜெனிப்பிக்கிற காரியங்கள் அப்பா, அந்த வாஷ்ரூம்ல த்ரோ பண்றது, கொலை செய்யறது அப்பா, இப்படி துணிகரா பண்ற காரியங்களை கூட அப்பா நாங்க எங்களுடைய அப்பா தேசங்கள்ல அப்பா எங்க ஸ்டேட்ஸ்ல நாங்க பார்க்காதபடிக்கு அப்பா அடியாருக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்பா. அவ பின் வருகிறவைகள் அப்பா நீங்க முன் அறிவித்த ஆண்டவரே அப்பா எங்க நிமித்த அப்பா அந்த காரியம் நடக்காதபடிக்கு அப்பா நீங்க தயவு பாராட்டும்படி அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மிடத்துல முழுவதுமாக விட்டு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சோ அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிச்ச இதே காரியத்துக்காக we are going to pray again. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்ற இந்த காரியத்துக்காக. ஏன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயோ ஒரு தடவை நடக்கிறது. ஆனா இப்போ மனிதர்களுக்குள்ளாக இந்த நெக்லிஜென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்துருச்சு இல்ல. ஜஸ்ட் லைக் தட், ஓகே நாங்க ஒரு நாளைக்கு இத்தனை பேஷண்ட்டை பாக்குறோம், அதுல ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதை அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பாதிக்கப்படுகிறது அந்த பேஷண்ட்ஸ் தான் இல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் இந்த காரியத்துக்காக நம்ம அப்படியே கொஞ்சம் பாரப்பட்டு ஜெபிக்கலாமா? ஒருவேளை நம்ம வீட்ல யாருக்காச்சும் அந்த மாதிரி
மாதிரி நடந்திருந்துச்சுன்னா, ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போறப்போ இந்த மாதிரி நடந்திருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போமா? இல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் இந்த காரியத்துக்காக அப்படியே ஜெபத்தை விடாதீங்க. அப்படியே ஜெபிக்கலாமா? ஓரமே கலதர மகாதுடாலரதரமா ரியாதுடே பலரஹாதுடா கலதரலரபா. இயேசுவே, இந்த வேளையில இந்த காரியத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்ற காரியம் இங்க மருத்துவ துறையை விட்டு அது ஆண்டவரே விலகட்டும் ஈசப்பா. ஆண்டவரே ஜாக்கிரதையோட ஆண்டவரே ஈசப்பா கேர்ஃபுல்லா ஒரு காரியங்களை பண்ணணும்ப்பா. எல்லாம் கேர்லெஸ்னஸ் மாறட்டும் ஆண்டவரே. எத்தனை உயிர்கள் ஆண்டவரே ரீசெண்டா இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அதிகமாகிட்டே வருது சுவாமி. ஆண்டவரே, இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸால அநேக உயிர்கள் அநியாயமாய் ஆண்டவரே அது போகிறதே இயேசுப்பா. இந்த சூழ்நிலைகள் எங்க மருத்துவமனைகளை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. எங்க டாக்டர்ஸ், எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஆண்டவரே கேர்ஃபுல்லா ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அதிக ஜாக்கிரதையா செய்யணும் இயேசுப்பா. ஏதோ ஒரு ஞாபகத்திலயோ இல்ல ஏதோ ஒரு பதட்டத்திலயோ இந்த மாதிரி காரியங்களை அவங்க பண்ணக்கூடாது இயேசுப்பா. நீங்க கிரியை செய்யுங்க இயேசுப்பா, நீங்க கிரியை செய்யுங்க. ரீமஹாலத ரேபா கலாதரலரமா நீமாது ரேபாலா டாகாத ராஹாது டாலரதரபா ரேஃபேகத ரேமாஹ ஷஹூதரலரதரமா. அப்படியே கொஞ்ச நேரம் விடாம ஜெபிக்கலாமா? இந்த வேளையில நம்முடைய ஜெபங்களுக்கு பரலோகம் திறந்திருக்குல்ல. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை செய்வதற்கு பரலோகம் ஆயத்தமா இருக்கிற இந்த வேளையில அப்படியே கொஞ்ச நேரம் ஜெப ஆவியில நிறைந்தவர்களா கேட்கலாம். ஐசுப்பா, இந்த மாதிரி காரியங்கள் எங்க மருத்துவத்துறையில வேண்டாம் ஐசுப்பா. இந்த காலை வேளையில உண்மை நோக்கி இந்த காரியத்துக்காக நாங்க பாக்குறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, இனி இப்படிப்பட்ட காரியங்கள், இனி இப்படிப்பட்ட நெக்லிஜென்சஸ் இங்க மருத்துவத்துறையில நடக்கவே கூடாது. இனி இப்படிப்பட்ட காரியங்கள்னால உயிர்கள் போக கூடாது சுவாமி. கர்த்தர் நீங்க மாத்துங்க. இந்த காரியத்துல நீங்க இடைப்படுங்க இயேசு சுவாமி. இந்த காரியத்துல நீங்க இடைப்படுங்கப்பா. ரமே காலாத ராமாது ரேபாலரதரமா நியாது டேபாலர ஹாது டாலர கலதரலரபா ரேஃபேத ரேபா ஷஹூலரத ரேமான ரகடதரலரமா நீ மாத டேபாலர ஹாது டேபாலர கடதடலரதரலரபா. அதே போல நம்ம அதுக்கு முன்பதாக ஜெபித்த அந்த காரியத்துக்காக வருவோமோ. அப்படி இந்த நாட்கள்ல குழந்தைங்க, இந்த நாட்கள்ல வாலிப பிராயத்திலே இளம் வாலிபர்களா இருக்கும் போதே பிள்ளைங்க தங்களோட கற்பை இழந்து போயிடுறாங்கல்ல. பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து எப்படி என்ன சொல்றது, அந்த காரியத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியல. நிறைய இடத்துல இந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்குதுங்க. எங்கேயோ நடக்கல, ஒரு இடத்துலயும் வாலிப பிள்ளைங்க பிஃபோர் 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல காலேஜ் என்டர் ஆன உடனே அவங்க ஏன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு ஆசை, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், அதனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துருது இல்ல. இந்த வேலையில அந்த காரியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கலாமா? கர்த்தர் அழகா கொடுத்த இந்த வாழ்க்கை, கர்த்தர் ஈவா கொடுத்த இந்த வாழ்க்கை, அவங்களுக்குன்னு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆனா அதற்கு முன்பதாகவே அநியாயமா இப்படி அவங்களுடைய எல்லாத்தையும் அவங்க இழந்துடுறாங்கல்ல. இந்த வேலையில ஜெபிக்கலாமா இயேசுப்பா? ஆண்டவரே, இதற்கு பின்பதாக செயல்படுகிற எல்லா ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இயேசுவின் நாமத்தினால நாங்க இந்த வேலையில கேன்சல் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லாம் இந்த ஆவிகள், ஆண்டவரே இந்த ஆவியின் கிரியைகள் ஆண்டவரே இயேசுப்பா எங்க பட்டணத்தை விட்டு, எங்க ஸ்கூல்ஸை விட்டு, எங்க காலேஜஸை விட்டு வெளியேறட்டும்பா. எங்க காலேஜஸை விட்டு வெளியேறட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே ஏமாந்துடுறாங்க இயேசுப்பா. ஆண்டவரே, வார்த்தைகளை நம்பி, ப்ராமிசஸை நம்பி அநியாயமா எங்க பிள்ளைங்க ஏமாந்து அவங்களோட வாழ்க்கையே ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே ஒரு இது இல்லாம அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆண்டவரே, அவங்க ஃபேமிலிஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இயேசுப்பா. இந்த வேலையில இந்த காரியத்தை இயேசுப்பா நீங்க பொறுப்படுங்க. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே நடக்க கூடாது. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க பட்டணத்துல இருக்க கூடாது. இதற்கு பின்பதாக செயல்படுகிற எல்லா காம விகாரத்தின் ஆவிகள், எல்லா வேசித்தனத்தின் ஆவிகள், எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ஒரு 2 நிமிடங்கள் அப்படியே அதிகாரத்தை கையில் எடுத்தவர்களாக இந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கலாமா? ரீமாஹா துடே
லேபால ரகடதரலரபா எல்லா வேசித்தர விபச்சார எல்லா அப்பா ஆண்டவரே காம விகாரத்தின் ஆவிகள் ஏசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினால எங்க பட்டணத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க ஸ்கூல்ஸ் எங்க காலேஜஸ் விட்டு வெளியேறுவதாக. ஓ அப்பா ஆண்டவரே எங்க இளம் வாலிப பிள்ளைகளை ஆட்கொள்வதற்கு அதற்கு அதிகாரம் இல்ல. எங்க இளம் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இசுப்பா ஆண்டவரே கட்டி வைப்பதற்கு அதுக்கு அதிகாரம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில அந்த ஆவியினுடைய கிரியைகள் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அந்த ஆவியினுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுப்பா இந்த காரியத்துல நீங்க இன்டர்வென் பண்ணுங்க, நீங்க இடைப்படுங்க. இயேசுப்பா நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல நாங்க விட்டு கொடுத்து செபிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. ஸோ அழகா கொஞ்ச நேரம் ஜெபிப்பதற்கு ஏசப்பா நமக்கு உதவி செஞ்சாங்கல்ல. ஸோ இந்த நாளோட போஸ்டர் வந்து இப்போ டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நான் அது மட்டும் டிஸ்ப்ளே பண்றீங்களா? ஸோ இந்த நாள் டே 5 as everyone know. இந்த 4 days அழகா நீங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மார்னிங் ப்ரேயர் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ப்ரேயர்லயும் நீங்க வந்து ஜெபிச்சிருப்பீங்க. நீங்க வந்து தனிப்பட்ட விதத்துல ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆர் உங்களுக்கு சாட் பாக்ஸ்லயும் இந்த இமேஜை வந்து போடுவாங்க. ஸோ இந்த டே 5க்கான வர்ஷிப் சாங்ஸ் இருக்கும். and Bible reading passage Hosea 11:12, Hosea 13:14 and Joel chapter 1. So இந்த 5 அதிகாரங்களை இந்த நாள்ல 3 வேளையா நீங்க வந்து பிரிச்சு நீங்க வந்து மெடிடேட் பண்ண போறீங்க. அண்ட் உங்களுக்கான ப்ரேயர் பாயிண்ட்ஸ்மே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த காரியத்துக்கு மட்டும் அல்லாம நீங்க வந்து மற்ற காரியங்களுக்காகவும் நீங்க வந்து ஜெபிக்க போறீங்க. ஸோ இன்னும் வந்து அனுதினமும் வந்து இந்த காரியத்துல வந்து ஸோ இந்த 21 days அப்படின்றது வெறும் ஜூம் மீட்டிங் மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் திஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஸோ டேக் டைம் அண்ட் ப்ரே. இதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்களோ அந்த காரியங்களை எழுதி வச்சு அந்த வேர்ட்ஸையும் நீங்க திரும்ப மெடிடேட் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை வந்து நடத்துவாங்க. ஸோ என்கரேஜ் எவ்ரி ஒன் டு டூ திஸ் ப்ரேயர் அண்ட் டு என்கரேஜ் அதர்ஸ் டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்டயும் சொல்லி அவங்களையும் இதில் ஜாயின் பண்ண சொல்லி அவங்களையும் இந்த ஜெபங்களை பண்ண வைங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவார்ல. ஸோ இந்த வேளையில நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து வேர்ட் ஆஃப் காட் செஷனுக்குள்ள மூவ் ஆன் பண்ண போறோம். ஸோ ஓவர் டு பென்யான். ஓகே, பிரைஸ் காட். ஸோ இந்த காலை வேளையில மீண்டுமா இந்த 5வது நாள், the 5th day. ஸோ காட் இஸ் ஸோ குட், ஸோ கிரேட். இன்னைக்கு வந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் காலையில ஜெபிக்கும் போதே நிறைய வெளிப்படுத்தினாரு. ஸோ வி ஆர் ப்ரேயிங் ஆண்டவருடைய சித்தத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமானது தேவ சித்தம் தான். ஸோ கர்த்தருடைய சித்தம் அது நிறைவாய் நம்ம வாழ்க்கையில பிரதியா இருக்கும் போதுதான் நம்மளால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க அவருடைய சித்தத்துக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆமேன் போடலாமா? ஏன்னா லைக் யாரும் இங்க வந்து தூங்கிட்டோ இல்லை படுத்துட்டோ அந்த மாதிரி ஜபத்தை நீங்க கேட்க வேண்டாம். வேலை காரியங்கள் ஏதாவது இருக்கோன்னா கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய 80% கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் 20% கான்சன்ட்ரேஷன் அங்கேயும் அப்படி பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ உங்க ஆக்சுவலி வந்து இந்த ப்ரேயர்ல வந்து உங்க எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் இருக்கு. ஸோ யார் யார் என்னென்ன டேல ஜாயின் பண்றீங்க, ஸோ எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட், சின்ன கிஃப்ட், ஒரு சின்ன ஆனர், ஸோ இதெல்லாமே பண்ணணும் அப்படின்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பைபிள் குவிஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க, ஆக்டிவா இருக்கிறவங்களை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் பேசும்படி ஆண்டவர் இந்த காலை வேளையில என் இருதயத்துல ஏவுகிறதுனால அந்த காரியத்தை வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்பீக். பெனியலை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட போவாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஒரு விஷயம் அப்படி விட்டு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஜூடே மேலேரே மீ ஷியாந்தலரணா ரிபனஹாந்தலோ ரோபனாக தேனிமாசியாந்தலோ Rahatelemo siantala rasheke tebele rimana hantala rahdana baloshe kebalana liba rakatala hantalo roshe kelebene agada lahantala பரிசுத்தாவியானவரே இந்த வேளையிலப்பா மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஆண்டவரே மனுஷனுடைய பேச்சை மறைத்து நீர் வெளிப்படுங்க. மனுஷனுடைய அப்பா எண்ணங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே தேவ சத்தம் கேட்கப்படட்டும், தேவ சத்தம் கேட்கப்படட்டும், தேவ சத்தம் கேட்கப்படட்டும். ஆவியானவரை நிறைய பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஸோ வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோர்வுகளும் நிறைய சோதனைகளும் நிறைந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை.
ஆர் லைஃப் இஸ் நாட் லைக் இசிஜி வேவ். ஓகேங்களா? ஒரு இசிஜி வேவ் போல கிடையாது நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை இல்ல. சோ நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து இட்ஸ் அப்சைட் டவுன் இல்ல, மேல கீழேன்னு போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு அநித்தியமான வாழ்க்கை. ஓகேங்களா? ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட், இட்ஸ் நாட் அ ஸ்டேபிள், இட்ஸ் நாட் அ ஈக்குவல் வேவ். ஒரு ஒரு சாதாரண அப்படியே ஒரு ஒரு எப்பவுமே ஒரு ஸ்மூத்தா போற ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை வந்து கிடையாது இல்ல. நிறைய அப்சைட் டவுன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்சைட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர சோதனைகள், பிரச்சனை, போராட்டம், இந்த மாதிரி என்ன வார்த்தை வேணாலும் அதுக்கு போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் என் இருதயத்துல போட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த சோதனைகளுக்கு காரணம் யார் இல்ல. நம்ம உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, இந்த சோதனைகளுக்கு காரணம் யார்? இந்த சோதனை எதனால வருது? இந்த சோதனைக்கு யார் வந்து பொறுப்பாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சோதனைகளுக்கு பொறுப்பாளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். பாத்தீங்களா? கமல பாரதி அக்கா அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாங்க இந்த காலை வேளையில. ஓகே. சோ வந்து இந்த சோதனைகளுக்கு பொறுப்பாளி நீங்களும் நான். அதை எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை அல்ல. ஓகேங்களா? சோ காட் வில் நாட் டெம்ப்ட் us. God will not tempt us. God நம்மள வந்து டெம்ப்ட் பண்ணுகிற ஆண்டவர் கிடையாது. நம்மள பிரச்சனையில தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் கிடையாது. நம்மள வாழ்க்கையில வெறும் டெஸ்டா வச்சு நம்மள வந்து பார்த்துட்டு இருக்கிறவர் நம்ம ஆண்டவர் கிடையாது இல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வச்சாரு. ஓகேங்களா? சோ விசுவாச பரீட்சை இருந்ததுதான். ஆனா அந்த விசுவாச பரீட்சைக்கான அந்த பலனையும் தப்பி செல்ற வழியும் கர்த்தர் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, சோதிக்கிறவன் எவனும் தேவனால சோதிக்கப்படுறன்னு எல்லா டைமும் நம்ம சொல்லக்கூடாது. Because we are tempted and tested by the God itself. I mean, God is not God itself, ourself itself. நம்மளாலேயே நம்ம வந்து சோதிக்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை லைக் வந்து நிறைய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த படிப்பின் காரியங்கள்ல, இல்ல வந்து வேலை காரியங்கள், இல்ல கணவன் மனைவி காரியங்கள்ல, அப்புறம் வந்து இந்த கடன் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தோடைய பிகினிங் வந்து எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது வேலை பார்த்திருப்போம் அதுல. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கிறவங்க கண்டிப்பா பிரச்சனை இருந்து வெளில வந்துருவீங்க. நான் வந்து அதை டிக்ளேர் பண்றேன். இந்த இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பா யூ வில் கம் அவுட் ஆஃப் இட். இல்ல நான் தாங்க காரணம் நிறைய விஷயத்துக்கு இல்ல. அதை அக்செப்ட் பண்ணும் போது ஒரு பீஸ் நம்ம இருதயத்தை கர்த்தர் ஆட்கொள்ளுவார் இல்ல. ஆமா, ஐ ஐ டிட் ஐ ஐ ஐ மிஸ்ட் மை செல்ஃப் சம்வேர் எல்ஸ். இந்த இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ்ல நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். அந்த இஷ்யூஸ்ல நான் சில விஷயத்துல கரெக்டா இருந்திருக்கணும். தான் ஆமா இல்ல. சோ ஒத்துக்கோங்க இல்ல, நம்ம ஒத்துக்கணும். we have to accept it இல்ல. இன்னைக்கு கர்த்தர் அந்த காலை வேளையில சொல்லுகிறதுல அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இல்ல. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பிரைஸ் காட்ல. இந்த இந்த 21 days எத்தனை பேர் நம்புறீங்க நம்பலன்னு தெரியல. இந்த 21 நாள் கர்த்தர் நம்மள பார்த்து சொன்ன வார்த்தை, ரிட்டர்ன் டு யுவர் பொசிஷன். உன்னுடைய ஸ்தானத்திற்கு நீ திரும்பு, உன்னுடைய ஸ்தானத்திற்கு நீ திரும்ப. நேற்று ஓசியா அதிகாரத்துல ஒரே ஒரு வசனத்துல யார் எடுத்து போடுறீங்கன்னு பார்க்கலாம். அதுல ஒரு லைன் மாத்திரம் இருக்கும், உன் ஸ்தானத்துக்கு திரும்பு அப்படின்னு சொல்லி இல்ல. உன் ஸ்தானத்துக்கு திரும்பணும்னு சொல்லிதான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மள அழைத்திருக்கிறார் இல்ல. அப்படி இருக்கும் போது நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிற நிறைய சோதனைகள், ஐ ஹோப் காட் வந்து உங்களை ஒரு கட்டுகள்ல இருந்து, ஒரு பிடிகள்ல இருந்து, ஒரு அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களை விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்க வந்து சிறைக்குள்ளே இருக்கணும்னு பிடிக்கலங்க. சிறைக்குள்ளே நீங்க இருக்கணும்னு ஆண்டவருக்கு வந்து இஷ்டம் கிடையாது. நீங்க வந்து ஒரு கட்டிலேயே இருக்கணும், நீங்க வந்து ஒரு பிரச்சனையிலேயே இருக்கணும். யூ ஹாவ் டு கேரி சம் பர்டன். ஐ மீன் ஆத்தும பாரத்தை இல்ல, உங்களுடைய பாரத்தை, சொந்த பாரத்தை சுமக்கணும் தான் அவனுடைய எண்ணம். ஓகேங்களா? உங்களுடைய சொந்த பாரத்தை, அதாவது சொந்த பாரம் சொன்னா நிறைய சொல்லலாம். இது உங்களை நிறைய விதத்துல ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுதான் உண்மை. அதை பேசலன்னா நான் கர்த்தரை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். சரிங்களா? இந்த சொந்த பாரங்கள் நம்ம அதிகமாய் சுமக்கிறவர்களா இருக்கிறோம் இல்ல. எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வந்து படிப்பு செட் ஆகல, எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, எனக்கு வந்து இந்த காரியம் அந்த காரியம், இது அது, எனக்கு எனக்குன்னு சொல்லி we mostly
her heart long for us alone. நம்மளுக்காக மாத்திரம் தான் இருதயம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்கோர்ஸ் நம்ம உடம்புக்கு பிளட் சப்ளை தரத்துக்கு தான் இருதயம் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இருதயத்துல இருந்து வர விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் அதிகபட்சம் நம்மளுக்காக இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமான்னு எத்தனை பேர் ஒத்துக்குறீங்களோ? கர்த்தருக்கு இந்த கால வேலை உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் இல்ல? சோ வந்து நிறைய டைம் மெனி டைம் we long for us. We long for us. Even we will not long for our children. Even we will not long for our husband or wife. ஓகேங்களா? ஈவன் வி நாட் லாங் ஃபார் அவர் பேரண்ட்ஸ். இல்ல நம்ம பெற்றோருக்காகவோ நம்ம பிள்ளைகளுக்காகவோ கணவன் மனைவிக்காக கூட நம்ம அதிகமா பரிதவிக்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிடுமோ, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்ம வாழ்க்கையெல்லாம் கரெக்டா நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம அதிக பிரயாசப்படுகிறவர்களா பரிதவிக்கிறவர்களா இருக்கிறோங்க. இல்ல அதான் நம்ம சோதனைக்கு உட்படுகிறதும் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறதுக்கும் காரணம் யாருன்னா நம்ம தான். இல்ல பிசாசு வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி. அதான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பிசாசு வந்து நம்மள டைரக்டா பார்த்து பேசுற மாதிரி ஒரு நிலைமை வந்தா வச்சுக்கோங்க, டேய் ஏன்டா சும்மா என்ன இழுக்கிறேன், உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? இல்ல நான் என்ன எல்லாருக்கும் பிடிக்காது, என்ன திட்டுறாங்க, என்ன வந்து வெறுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன போய் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? எதுக்கேத்தாலும் நான் தான் பண்ணேன் நீ எமல பழிய போடுற. இல்ல அப்படி வந்து பிசாசு வந்து நம்மளை பார்த்து சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பக்கம் பிசாசு மேல எல்லா பழிய போட்டுட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் அவன் வந்து சோதனைக்காரன். ஓகேங்களா? சோதனைக்கு இங்க நம்மளே வந்து நம்ம மாட்டிக்கிறோம்னு ஒரு வார்த்தை இருக்கு பைபிள்ல. இயேசு சொல்றாரு சோதனைக்காரன் வரான் இல்ல, அவனுக்கு இந்த இடத்துல என்கிட்ட பங்கு இல்ல அப்படின்னு சொல்லி இயேசு வந்து சோதனைக்காரன் சொல்லி அவனை டேக் பண்ற. இஸ் அ டெம்ப்டர், இஸ் அ டெஸ்டர், இஸ் அ ப்ராப்ளம் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆமாம் தான், பிசாசு இருக்கிறான். அவனை இல்லைன்னு சொல்லி நம்ம மேல மட்டும் பிரச்சனை நான் அவங்களை கில்ட்டுக்குள்ள கொண்டு வரல. இல்ல இன்னைக்கு பிரச்சனை சில தவறுகள் நடந்ததற்கு நம்ம காரணம். ஆனா அந்த தவறுகளுக்கான சூழலையும் அதற்கான இடம்பொருள் ஏவல்களையும் உண்டு பண்ணியவன் பிசாசானவன். இல்ல எந்த இடத்துல நம்மள வந்து தட்டினா எந்த இடத்துல உழுவுன்னு சொல்லிட்டு you know the way. இல்ல you know the thing. அவனுக்கு தெரியும். அதனால வந்து பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா அதுல ரெண்டு பேர் காரணமா இருப்பாங்க. ஒண்ணு முதலாவது பிரதான பிசாசுன்னு சொல்ல மாட்டேன், பிரதான ஒரு மனிதன் யாருன்னா நம்ம தான். இல்ல ரெண்டாவது பிசாசானவன், அந்த சோதனைக்காரன். இல்ல சோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ரெண்டு விஷயத்த வந்து இந்த காலை வேளையில நம்ம டீல் பண்ண போறோம். ஒண்ணு நம்மள இல்ல ஏன் என் வாழ்க்கையில வந்து பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தை என்னால கட்ட முடியல, ஏன் எதனால வந்து இதெல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்க பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் உங்களை அழைத்து இருக்கிறார். நீ உன் ஸ்தானத்திற்கு மீண்டும் திரும்பும்படியா கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இல்ல அதற்காக தான் உன்னை சரி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய கட்டுகளை இல்ல நிறைய பொல்லாத பிடிகள்ல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறார். இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதான் இந்த காலையில நாங்க ஃபர்ஸ்ட் 4:30 நாங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம்ல, God is delivering us. நம்மள வந்து இந்த பாளையத்திற்கு வந்து சும்மா நம்மள அழைத்துட்டு வரல. எப்படி கர்த்தர் தாவீத சவுல் இருக்கிற அவங்க அண்ணன்களை பார்க்கும்படியா அந்த பாளையத்திற்கு, அதாவது கோலியாத் இருக்கிற பாளையத்திற்கு, சவுல் இருக்கிற அந்த பாளையத்திற்கு தாவீது வந்தது வந்து ஒரு முகாந்திரம் அல்லன்னு வேதத்துல போட்டிருக்கு. இல்ல எப்படி யோசேப்பு அவங்க அண்ணன்க ஆடு மேய்க்கிற இடத்திற்கு யோசேப்பு உணவு கொடுக்க வந்தது வந்து ஒரு முகாந்திரம். அது கர்த்தருடைய முகாந்திரம் இல்லாம இல்ல அந்த முகாந்திரம் என்னன்னா அவங்க அந்த பாடுகளை சகிக்கணும். அந்த பாடுகள் உருவதான் போனோம். ஆனா அதோடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி. அது முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜரீக ஒரு அரியணை. இல்ல அது முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பயங்கரமான கோலியாத்துடைய வீழ்ச்சி. இல்ல அந்த முடிவுல வந்து பாத்தீங்கன்னா பார்வோனே காலு கீழே. இல்ல அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்படிதான் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு அவர்களை அந்த பாளையத்துல கொண்டு வருவார். ஆனால் இன்னைக்கு உங்களை இந்த காலை வேளையில இந்த ஜப பாளையத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியமும் நோக்கமும் பெருசுங்க. அதற்கு உங்களுக்கு கர்த்தர் விடுவித்து கொண்டிருக்கிறார். இல்ல சிறை, அதான் அந்த அறைப்பட்ட சிறைகளை அரணுக்கு திரும்புகள் என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் விடுவிக்கணும். God has to free you. ஏன்னா உங்களை விடுவிச்சா நீங்க நிறைய பேரை விடுவிப்பீங்கன்னு கர்த்தருக்கு நிச்சயமா தெரியும். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையினாலதான் இந்த 21 நாள் ஜபத்தை வந்து மும்முரமா இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இப்படி எல்லாம் ப்ரே பண்ணுவோம். அதுவும் காலங்காத்தால வந்து 30 இருந்து 40 பேர் வந்து ஜெபிக்க உத்தமமா கர்த்தருடைய கண்களுக்கு செம்மையாய் தெரிகிறதா, இல்ல கர்த்தருக்கு ஏதுவானதா, கர்த்தரை இன்பமாக்குறதா, கர்த்தரை மகிழ செய்கிறதா, அவருடைய பாதத்தை தேடுகிறவர்களாய் வந்து ஒரு கூட்டம் எழும்போன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா என்கிட்ட இந்த மேட்டர் சொன்ன ஆண்டவருக்கு தெரியும்.
ஆமென். அவருக்கு தெரியும் என் ஜனம் ஒருபோதும் நான் வெட்கப்பட விட மாட்டேன். நான் என் சத்தத்திற்கு என் ஜனம் கேட்கும். அழகா தீர்க்கதரிசி ஜெமிமாக்கா சொன்ன ஒரு வார்த்தை, கோழியோடைய சத்தத்திற்கு அதோடைய குஞ்சுகள் கேட்கிறதா இருக்கு. இல்ல மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் கீழ்ப்படுகிறதா இருக்கு. இல்ல கர்த்தருடைய சத்தத்திற்கு அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கேட்கிறவர்களா, ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். இல்ல அவர் கூப்பிட்டாருங்க இந்த 21 நாள் என் சட்டை அண்டைக்கு வாங்கன்னு, அழகா கூட்டிட்டோங்க. ஆண்டவர் நேத்து ரொம்ப அழகா பேசினார். நேத்து ரொம்ப பிரத்யட்சமா, நேத்து காலையில ஆஃப்டர் அருள்னதாக்காவோட டாக் அப்புறம் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசிட்டார். நான் இறங்கிட்டேன் உங்க பாளையத்திற்குள்ள நான் இருக்கிறேன். இனி உங்களை நடத்த போகிற காரியம் மேபி இந்த ஜபத்துல நீங்க என்ன பேர்டனோட நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலங்க. என்ன பிரச்சனை ஆண்டவரே, இந்த கவலை என்னை சுத்தி இருக்கு, இந்த பிரச்சனை என் கையில இருக்கு, இதோட தான் நான் வந்திருக்கிறேன் இந்த ஜபத்திற்கு, இதோட தான் நான் எனக்கு அடுத்த ஒரு பெரிய மேட்ரு என் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இந்த ஜபத்திற்கு ஜாயின் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பிரத்யட்சமா அந்த காலை வேளையில சொல்றது, அந்த காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்துறார். அதுல அவர் இறங்கிட்டாருங்க. நான் இறங்கிட்டேன். ஆண்டவர் பிரத்யட்சமா சொன்னார், ஐ வாஸ் டிசெண்டட். நான் கீழே இறங்கிட்டேங்க. நீங்க ஜெபிக்கிற உங்க சத்தத்திற்கு நான் இறங்கிட்டேன். ஆண்டவர் எப்பவுமே அவருடைய ஜனம் அவங்கள தாழ்த்தி அவங்க முகத்தை அவர் பக்கமா திரும்பும் போது கர்த்தர் சேமத்தை தருகிறவரா இருக்கிறார். தேசத்துக்கு சேமத்தை தருகிறவரா இருக்காரு, நன்மையை கட்டவிழ்கிறவரா இருக்கிறார். அப்படி இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவரே நான் தான் சில இடத்துல தவறு இருக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா என் ஜெபத்துல நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்குள்ள அந்த ட்ரைனஸ் இருக்கு, எனக்குள்ள சரியா வேதத்தை வாசிக்க முடியல, ஒழுங்கா ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி அந்த ஆதியில இருந்த அன்பு போல என்னால இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம ஒரு வேளை இன்னைக்கு வந்திருக்கலாங்க. அவங்களுக்காக தான் கர்த்தர் ஒரு நாள். எனக்கு நல்லா தெரியும், நான் முன்ன அளவுக்கு இப்போ இருக்கிறது இல்லை, அதுல கொஞ்சம் ஒரு % கம்மியானாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. இல்ல ஆண்டவர் சோ பொசசிவ். நீங்க ஆதியில கொண்டிருந்த அன்புல 1% நீங்க பின்னாடி போயிருந்தாலும் ஆண்டவருக்கு அது பிடிக்காதுங்க. அதை உணர்த்துவார். ஏன்னா ஆண்டவருடைய அன்பு உங்க அன்போட ரொம்ப பெருசுங்க. அந்த அன்புக்கு அவர் பாத்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளை எங்கேயாவது தவறாளான் லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் ஆண்டவர் இறங்கிடுவார். இல்ல அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வாங்க என் சமூகத்துக்கு வாங்க, கூடியிருங்க, நான் உங்களை விடுவிக்க போறேன், உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன், உங்களை பொசிஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. இல்ல இந்த பொசிஷன் பண்ற காரியத்தை நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு சில ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய மண்டலத்துல, இந்த உலக மண்டலத்துல. இல்ல இப்போ நான் ஸ்டூடெண்டா காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது நான் கேஸ்ல அசஸ் பண்ணுவேன், போய் சர்ஜரி எல்லாம் அசஸ் பண்ணும் போது அப்போ என்ன எல்லாரும் ட்ரீட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா ட்ரீட் பண்ணுவாங்க. கேஷுவலா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்குவாங்க. டே தம்பி இதை பண்றடா அப்படின்வாங்க. பட் இன்னைக்கு நான் ஆக்சுவலி ஒரு ஜூனியர் சர்ஜனா, ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா ஒருத்தர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் போய் கேஸ் அசஸ் பண்ண போய் நான் உள்ள போனாலே சார் குட் ஈவினிங், சார் குட் ஆஃப்டர்நூன், சார் அப்படின்னு கையடிக்கிறாங்க. இல்ல இது எப்படின்னு புரியல எனக்கு. அவங்க சொன்னோன்னு என்னதான் சொல்றாங்களா நான் பின்னாடி திரும்பி பாக்குறேன். பிகாஸ் அந்த பொசிஷன், முன்னாடி நான் ஸ்டூடெண்ட், இப்போ ஐ எம் எம்ப்ளாய். இல்ல முன்னாடி நான் ஒரு காலேஜோடைய ஸ்டூடெண்ட்ன்ற கேட்டகரிக்கில என்னுடைய ஐடி கார்டு, என்னுடைய பொசிஷன் இருந்தது. பட் இப்போ என்னுடைய பொசிஷன் ஐ எம் அ சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? சோ அப்போ இந்த பொசிஷனுடைய டிரான்சிஷனை பொறுத்து நம்மளுக்கு வருகிற அந்த ஸ்தானம், நம்மளுக்கு வருகிற அந்த மரியாதை, நம்மளுக்கு வருகிற அந்த சலுகைகள் எல்லாமே இருக்குது. மனுஷனுக்கே இப்ப எனக்கே இது ஒரு பெரிய கம்பு சுத்துற வேலை எல்லாம் இல்லைங்க. இது ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க். பட் அதுக்கே பயங்கரமா வணக்கம் வைக்கிறது, நம்மள ரெஸ்பாண்ட் பண்றது, நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் அங்க பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தானம் வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறாருங்க. எப்படி டிராபிக் போலீஸை பார்த்தா நம்ம எல்லாம் நடுங்குவோமோ, அதே டிராபிக் போலீஸ் டீ கடையில இருக்கும் போது நம்ம அசால்ட்டா போவோமோ, இல்ல அவங்க பொசிஷன்ல நிற்கும் போது we will get fear of them. உங்களை பார்த்து பிசாசு பயப்படுறான், உங்களை பார்த்து பிசாசு நடுநடுங்கிறான், உங்களை பார்த்து நரக தூத சேனைகள் அப்படியே ஆட்டங்கண்டிருக்கு. பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் பேக் டு யுவர் பொசிஷன். நீங்க உங்க ஸ்தானத்துக்கு திரும்பி கொண்டு இருக்கிறீங்க. அத பார்த்த உடனே இன்னைக்கு எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. லிட்ரலி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க இந்த காலை வேலையில சேர்ந்து. கரெக்டா 2வது நாள் முடிஞ்சு, நம்மளோட 2வது நாள் ப்ரேயர் முடிஞ்சா நீங்க நைட்டு ஆமா 2வது நாள் ப்ரேயர் முடிஞ்ச நைட்டு கர்த்தர் அப்படியே ஒரு ட்ரீம் வருது. பயங்கரமான ட்ரீம். லிட்ரலி அந்த ட்ரீம்ல என்னன்னா, என்னை துரத்தி என்னை கொல்றதுக்காக தேடுறாங்க நிறைய பீப்புள். வித்தியாசமான அந்த இடமே இருட்டா இருக்கு.
இருளான இடம், ஒரு சந்துக்குள்ள ஓடுற, மண்ணெல்லாம் கொட்டி இருக்கு அந்த சந்துல, அப்படி இப்படின்னு. இப்போ நம்ம நிறைய மூவில எல்லாம் பார்த்திருப்போம், இந்த துரத்துவாங்க, ஒளிஞ்சிக்கிற ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப பயங்கரமா ஓடுறேன். எனக்கு இறக்கிது தூக்கத்திலேயே, அந்த அளவுக்கு இது ஒரு கனவு, ட்ரீம் தான். பட் ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங். ஓடி வந்து ஒளியிற ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிறேன். அங்க எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த இடத்துல வந்து அந்த என்னை தேடி வந்தவங்க வந்து என்னை வந்து அப்படியே லிட்ரலி எனக்கு அப்படியே என்ன சூறையாடுறாங்க. என்னை போட்டு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, உனக்கு எப்படி, உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா, நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு என்னை வந்து அட்டாக் பண்றாங்க. சரி, எனக்கு தான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் டீம் ஒன்று, ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து இதை நான் ஷேர் பண்ணி, நான் ட்ரீமை ஷேர் பண்ணல. உங்களுக்கு யாருக்காவது ட்ரீம்ஸ் வந்துச்சான்னா அடுத்து 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 நேத்து இன்னைக்குன்னு எல்லாரும் மெசேஜா போட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி. அதுவும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தான். ஒரு இருட்டான பிளேஸ்ல அவங்கள பர்சனலா அந்த ஒரு பர்சனை அட்டாக் பண்ற மாதிரி தான் அந்த ட்ரீம்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இது எதுக்கு நான் சொல்றேன்னா, பயந்துட்டான். ஓகேங்களா? அதுவும் நீங்க ஒரு ஆள் எழும்பிட்டா அவன் ராஜ்யமே அழிஞ்சிடும்னு அவனுக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால அவனால முடிஞ்சது நம்ம ட்ரீமை தான் தொட முடியும், நம்மள முடியாது. ஆமென். இல்ல இன்னைக்கு இந்த நாட்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி மேபி இங்க இருக்கிறவங்க டீம்ல இல்லாத, மேபி நியூவா ஜாயின் பண்றவங்க, ரிவைவல் இன் மெடிக்கல் ஃபீல்ட் டீம்ல இருக்கிறவங்க, உங்களுக்கு மேபி இப்ப நான் சொன்ன காரியத்தை ரிலேட் பண்ண முடியல. மேபி உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீம்ஸ் வந்திருக்கலாம், பேட் ட்ரீம்ஸ் உங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்திருக்கலாம். அப்படி வருதுன்னா இட்ஸ் அ சைன்ங்க. உங்களை ஆண்டவர் அந்த யுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். நீங்க தான் அந்த யுத்தத்தை பண்ண போறீங்க. இல்ல இன்னைக்கு சோதனைகளுக்கு காரணமா இருக்கிறது நீங்களும் நானும் தான். ஆனா அந்த சோதனையில இருந்து தப்பி செல்லுகிறதற்கான வழியை கர்த்தர் செய்யறாரு. அந்த முடிவை எடுக்கிறதும் நீங்களும் நானும் தான். இல்ல 21 நாள் ஜபம்னு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாருங்க. பெனியல் வந்து அந்த 21 நாள் ஜபத்தை கேட்டுட்டு ஒண்ணு நான் பர்சனல் ப்ரேயரா பண்ணியிருந்தேன்னா இது முடிச்சு போயிருக்கும். இல்ல பர்சனல் ப்ரேயரா பண்ணிதான் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நான் மட்டும் சேவ் ஆயிருப்பேன். பட் ஆண்டவர் அப்படி விடலைங்க. ஆண்டவர் இதை பிரகடனப்படுத்த சொன்னார், இதை எக்காலமா ஊத சொன்னார், இதை சொல்ல சொன்னார். போய் சொல்லு, பேசு, இதை பேசி இந்த சத்தத்திற்கு கேட்டு வருகிறவர்களை கொண்டு நான் பராக்கிரமம் செய்ய போகிறேன். எழுப்புதல் காலத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசியிருக்கார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பொய் சொன்னா கர்த்தர் என்னை பார்க்கட்டும், கர்த்தர் எனக்கு பலிக்கு பலி செய்யட்டும். இந்த காலை வேளை அவர் சமூகத்துல இருந்து நான் பேசுறேங்க. ஆண்டவர் உங்களை அழைத்தது உங்களை கொண்டு பராக்கிரமம் செய்ய வருகிற நாட்கள். ஐ டெல் யூ ஒன் திங், இந்த 21 டேஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ப்ராமிஸ் தர போறார், நிறைய ப்ராஃபசிஸ் வரப்போகுது. உங்களுக்கு வேதத்துல இருந்து தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படித்து கொண்டு இருக்கிறோம். இல்ல இது வரைக்கும் இல்ல, லிட்டரலி நான் கூட சொல்றேங்க, பைபிளை வேகமா ஒரு வருஷத்துல ஒரு பைபிளை முடிச்சு அட்ட பைபிளை முடிச்சிருக்கேன். ஆனா தீர்க்க தரிசன புஸ்தகங்களுடைய ஆழங்களை வந்து நான் பெருசா புரிஞ்சது இல்லை. வேகமா படிச்சுட்டு போயிட்டேன். ஆண்டவர் அப்பப்போ சில திட்டங்களை என்கிட்ட தரும்போது எடுத்து படிக்கும் போதுதான் எனக்கு அதோடைய ஆழங்கள், அர்த்தங்கள் புரியும். சில ப்ராஃபஸி வரும்போது எடுத்து படிக்கும் போது தான் அந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களோட அந்த கோரிலேஷன்ஸ் எனக்கு புரியும். பட் இப்போ அப்படியே லைனா படிக்கும் போது ஆண்டவர் என்னென்னவோ பேசுறார். இல்ல தானியேலை பத்தி பேசும்போது ஆண்டவர் எஸ்தருடைய சூசானா அரண்மனையை பத்தி ஞாபகப்படுத்துறாரு. இல்ல ஓசியாவை பத்தி படிக்கும் போது ஆண்டவர் வந்து எஸ்ரா, நெகேமியா, இல்ல செருபாபேல், யெசுவா அவங்கள பத்தி ஞாபகப்படுத்துறாரு. அதுல இருந்து அந்த திட்டங்கள் எப்படி அங்க சொன்னது இங்க எப்படி நிறைவேறுது, அதுக்கு முன்னாடி காட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை. இல்ல அந்த ஆழங்கள் புரியுது. இல்ல இன்னைக்கு ஆண்டவர் ஏங்க உங்களை இவ்வளவு ஆயத்தப்படுத்தணும், ஏன் உங்களை தீர்க்கதரிசன புஸ்தகங்களை படிக்க வைக்கணும், எதுக்கு இந்த காலை வேளையில அவர் சமூகத்துக்கு உங்களை அழைக்கணும்? அதுவும் நீங்க தூங்கி இருக்கலாம், படுத்து தூங்கி இருக்கலாம், இல்ல வேலை காரியங்கள் பார்த்திருக்கலாம், இல்ல எனிதிங் யூ கேன் டூ. பட் why you chose that? ஏன்னா சோதனையில விழுகிறதும் நம்ம தான், அதுல இருந்து எழுந்திருக்கிறதும் நம்ம தான். கர்த்தர் தப்பி செல்லுகிற வழிகளை தான் நம்மளுக்கு இந்த 21 நாள் உண்டு பண்ணியிருக்கிறார். ஜெமிமாக்கா சொன்னது, ஜென்சி இந்த காலை வேளையில சொன்னாங்கல்ல, காட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இது ஒரு சேவிங் பிளானை கர்த்தர் நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இங்க ஜாயின் பண்ணி 31 பேர் என்னையும் சேர்த்து இல்ல 31 பேரும் இந்த 21 நாள் அந்த சேவிங் பிளானை சைன் இன் பண்ணிட்டீங்க, உள்ள வந்துட்டீங்க, சைன் இன் பண்ணிட்டீங்க. எஸ், ஐ எம் இன் லார்ட், நான் தப்பித்து கொள்ளுகிறேன். ஏன்னா இது வந்து அதான் சொல்றேங்கல்ல, ஆண்டவர் வந்து பயங்கரமான ஒரு பெரிய பழி வாங்குதல தேசத்துல கட்டவிழ்க்க போறாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நாளுங்க பொறுத்து இருப்பாரு? இல்ல 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி, அந்த பிறந்த குழந்தைய வன்கொடுமை பண்ணி தூக்கி போடுறாங்க. இல்ல 60 வயசு தாத்தா சின்ன பிள்ளைங்களை வந்து அந்த மாதிரி செய்த அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கு. 85 வயசு பாட்டிய 40 வயசு ஆளு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாரு.
இல்ல பாட்டியோடைய போட்டோ காட்டுறாங்க. பாட்டி ஐவி லைன் போட்டு பாவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி 80 வயசு பாட்டி. எங்க எல்லாரையும் படைச்ச ஆண்டவரோட இருதயம் எப்படிங்க இருக்கும்? How will be the heart of God? எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அவரு. அவர் கல்லு மண்ணு அல்லல. இஸ் நாட் ஐடல், இஸ் நாட் a statue, இஸ் a living God. வலிக்கோங்க, அவருக்கு எமோஷன் இருக்கு. இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு நடக்கும் போது நம்மளுக்கு எமோஷன்ல கண்ணீர் வருது, எமோஷன்ல நம்ம வந்து ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுறோம். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கர்த்தர் சும்மா இருப்பாரா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கர்த்தருடைய கண்கள், அவருடைய இருதயம் அமைதியா இருக்குமா? ஆண்டவர் பிரத்யட்சமா பேசுறாரு, என்னுடைய உக்கிர கோபம் இந்த நாட்கள்ல இறங்க போகிறது தேசத்தின் மேல, நான் நியாயம் விசாரிக்கிறவனா இல்ல. ஆண்டவர் அதுவும் நார்த் இந்தியா மேல பயங்கரமான எரிச்சலோட கர்த்தர் இருக்கிறார். அங்க இருக்கிற ஜனங்கள் இன்னும் இயேசு அறியாம இருந்து இந்த பாவத்தை செய்யறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சவுத் இந்தியால இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் அறிஞ்ச நிறைய பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இல்ல, ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சின்ன குழந்தைய ஒரு ஆள் கற்பழிக்கும் போது ஆண்டவர் வேதனைப்படுவாருங்க. ஏன் அதை ஆண்டவர் தடுத்து நிற்கிறானா? உலகத்தின் மேல மனிதர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் செய்யலாம், ஆனா ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டுதான் செய்ய முடியும். செங்கடலை வெறும் ஆண்டவர் பிளந்து அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கையில பிடிச்சி அப்படி தூக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க மோசே எதிர்பார்த்தார். இங்க அந்த பிள்ளைங்க கற்பழிக்கப்படாதபடி, போதை பொருட்கள் விற்கப்படாதபடி, இல்ல தேசத்துல குடி போதையும் இல்ல விபச்சாரங்களும் நடைபெறாதபடி கர்த்தர் ஒரு மோசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. கர்த்தர் ஒரு மோசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பொல்லாத சங்கிலிகள்ல இருந்து விடுவிக்கப்பட கர்த்தர் உங்களை என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தடுக்கப்பட ஆண்டவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்குதுங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுதான் ஆண்டவருடைய இருதயம். சோதம் கோமாராவில பாவம் நடந்துச்சு. ஆண்டவர் என்னங்க பண்ணாரு? போய் அந்த இடத்துல அந்த ரேப் நடக்கிற இடத்துல கர்த்தர் நின்னாரா? அந்த தேசத்தை அழித்து போட்டாருங்க. இன்னைக்கு இந்திய தேசத்தின் மேல கர்த்தருடைய கடும் கோபாக்கின எழுப்புதல் வரும். என் தாசர்கள் முழங்கால் படியிட்டு இல்ல ரத்தமாய் ஜெபித்தார்கள், ரத்தத்தை சிந்தி ஜெபிச்சாருங்க. முழங்கால் பாதங்கள் எல்லாம் வெடிப்பு வந்து ரத்தம் ஊத்தின தேவ மனிதர்கள் ஜெபித்த தேசம் இந்திய தேசம். ஆனா இன்னைக்கு இந்தியா வாஸ் ஃபுல்லி கரப்டட் பை செக்ஷுவல் இம்மாராலிட்டி, ட்ரக் அடிக்ஷன், போதை வஸ்துக்கள், மதுபான பழக்கத்தினால இன்னைக்கு இந்திய தேசம் ஜெபத்தால அலங்கரிக்கப்படல, இந்த மாதிரி அசிங்கங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரோட இருதயம் எப்படிங்க சும்மா இருக்கும்? ஆண்டவர் இட்ஸ் a saving plan for us. ஆண்டவர் அவருடைய தேவ மனிதர்களை இந்த நாட்கள் அழைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிற அவருடைய ஆடுகளை கர்த்தர் இந்த நாட்கள் அழைத்திருக்கிறார். சும்மா இல்லைங்க. இட்ஸ் a time to repent. இட்ஸ் a time to reunion with God. ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே இதை நீங்க இப்படிதான்ப்பா எதிர்பார்க்கிறீங்க, நான் இதை இந்த நோக்கத்துலதான் நான் இதை செய்யணும்னு சொல்லி நடந்து கொள்ளுகிற நாட்கள் இந்த நாட்கள். இது பரலோகம் நியமிக்கப்பட்ட நாட்கள், பரலோகத்தால முன்குறிக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள், பரலோகம் திட்டம் பண்ணின நாட்கள் இந்த நாட்கள். கர்த்தர் சீக்கிரமா செய்யதாங்க போறாரு. அதி சீக்கிரத்துல நீங்க விட இந்த லேசான உபத்திரவம்னு சொல்லி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறாரு. ஐ டெல் யூ, உங்க வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு சுச்சிப்பியான மேட்ரு இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். இன்னைக்கு இந்த காலை வேளையில we are searching that. இன்னைக்கு நம்ம பண்றோம் பாத்தீங்களா, இதுதாங்க அவருடைய ராஜ்யம் அவர் நீதியும். ஆண்டவர் கிட்ட வந்து ஆண்டவர் என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் அவர் இருதயத்தை திறந்து காட்டுறாரு. இதுதான்ப்பா நடக்குது, இதுதான் என் பிரச்சனை, இதுதான் இந்த தேசத்துல இருக்கு, இதுக்காக நீ நிப்பியான்னு கேட்டா நான் நிக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதுதாங்க அவருடைய நீதி விளங்குறது. நம்ம ஓசியால படிச்சிருப்போம் அவருடைய நீதி நியாயம் எப்படிப்பட்டது, அவருடைய நீதி நியாயம் என்னவா இருக்கு இல்ல. இன்னைக்கு அவருடைய நீதி வந்து அவருக்காக நிற்கிறவர்களா நீங்களும் நானும் மாறணுங்க. We have to stand for God. We have to stand for God's side. இல்ல இன்னைக்கு நம்ம சோதனைகளே நம்ம எத்தனை நாளுங்க மாட்டி சிக்குண்டு சின்ன பின்னமாய் கொண்டிருப்போம். எத்தனை நாளுங்க நம்மளுடைய சோதனை, நம்மளுடைய பிரச்சனை, எனக்கு என்னுடைய காரியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் அதுலயே இருப்போம். பார்க்கணும் தான், அதற்காக ஜெபிக்கணும் தான். பட் நம்மளுடைய அந்த நோக்கம் ஃபுல்லா அதுலயே இருக்கும்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க. நம்மளால ஜெயிக்க முடியாது. ஒண்ணு சொல்லட்டா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அநித்தியமான வாழ்க்கை.
நாளைக்கு மரித்தா நம்ம கர்த்தர் சமூகத்துல போய் நிக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்? இல்ல இன்னைக்கு மரித்தா கர்த்தர் சமூகத்துல போய் நிக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்? பட் நாளைக்கு எல்லாமே செத்து போகுதுன்னு தெரியுது. இந்த வேலை போகுது, இந்த படிப்பு போகுது, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா காரியமும் நம்மளை விட்டு போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்காக ஐயோ அப்பான்னு அடிச்சுக்கிறோம் இல்ல. பட் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி கர்த்தருடைய சமூகத்துல இல்ல ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கணும். வெறும் கையா நிப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேங்க. பெண்ணியலுடைய சத்தது பெண்ணியலுடைய பாரம் கிடையாதுங்க, தேவனுடைய பாரம். அவருடைய இருதயத்துல இருக்கிற எண்ணம் இல்ல. ஆண்டவர் 21 நாள் ஜெபிக்க சொன்னோடனே கொரோனா நோய் கட்டவிழ்க்கப்படுது தேசத்துல. அதுவும் எடுத்தோடனே 4 பேர் செத்து இருக்கிறானுங்க. இந்த தடவை எந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட் நம்ம இருக்கிறனால, இங்க இருக்கிற மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க முக்காவாசி பேர் இருக்கனால எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான ஸ்ட்ரெயின், எந்த மாதிரியான வேரியேஷன்ல இந்த தடவை அது மியூட்டன்ட் ஆகி வரும்னு தெரியல. பயங்கரமா ஆந்திரால இருந்து ஒடிசாக்கு பரவிடுச்சு. அடுத்து இப்ப இந்த சைடு வந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா முன்னாடி கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஜெபிச்சாங்க. ஆனா கர்த்தர் கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்மள ஜெபிக்க வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். இங்க இருக்கிற 30 பேரும் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றார். இங்க இருக்கிற 30 பேர் மேல தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கு. இங்க இருக்கிற 30 பேரும் ஜெபிக்கும் போது தானியேலுக்கு வெளிப்படுத்தினதை கர்த்தர் வெளிப்படுத்துவேன் இந்த காலை வேளையில ஆண்டவர் பிரத்யட்சமா பேசுகிறார். இங்க இருக்கிற 30 பேர் மேலயும் கர்த்தர் அந்த வேறே ஆவி உடைய வெளிப்பாட்டின் ஆவியை வைத்திருக்கிறார். ரஹதே லேமெசியான் தலரோ ரஹதே மாலா சியாத்துலமா ரஸ்மா சகதுல ஹந்தல ரஹதே ரீமௌ சேகேலியான் தட. பெற்றுக்கொள்ளுங்க தூடா மாராக்கா பராக்கா தூடா பாலானா. ஓ இனி சோர்ந்து இருக்கிற நாட்கள் கிடையாது. இனி பொறுமையா இருந்த நாட்கள் கிடையாது. ஓரி மானாக்கா பாபாபா ஓரி மாபாபா. உன் வல்லமையை தரித்துக்கொள் எலும்பு சியோனே ரேமே ஷேகேபியான் தலரா ஹந்தலரா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசம் பாலாய் கிடக்கிறது ஆவியானவரே. தூணேமே அப்படியே ஜெபிக்கலாமா ஆண்டவரே? இந்த காலை வேலையில அப்பா எங்களோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நிறைய வேலையில நாங்க தான்ப்பா தவறுறோம். நிறைய வேலையில நாங்க தான் ஆண்டவரை சோதிக்கப்பட்டு சின்ன பின்னமாய் கொண்டு இருக்கிறோம். நிறைய வேலையில எங்களுடைய சுய இச்சைகளால விழுறோம் இல்ல. ஆண்டவர் பிரத்யட்சமா சொல்றாரு, உங்களுடைய சொந்த இச்சையினால ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்களா, அது என்னுடைய சித்தம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாருங்க. தெளிவா பேசுறாருங்க ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு தெளிவை கர்த்தர் இந்த கால வேலை தந்து கொண்டு இருக்கிறார். உங்க இச்சையினால நீங்க அந்த காரியத்தை ஆசைப்படுறீங்களா, ஆனா அது என் சித்தம்னு சொல்லிக்கிறீங்களா? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அது என் சித்தம் கிடையவே கிடையாது. இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இல்ல, இந்த காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏசப்பாதான் எனக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்களா? நோ நோ நோ, இட்ஸ் நாட் காட்ஸ் வில். ரேபேலே மேசியான் தலரோஷேனே ரகதே மலஹன் தல ரமணாசியாந்தடா. ஆனா ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்றாரு, இல்ல இது எனக்கு செட்டே ஆகாதுன்னு தோணுது. ஆனாலும் இந்த காரியத்தை திருப்பி ஆண்டவர் என் இருதயத்துல நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். திருப்பி இதை விட்டுறாதன்னு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா எனக்கு இது பிடிக்கல. அதுதாங்க கர்த்தருடைய சித்தம். ஆனா அதுல ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு தெளிவுபடுத்துறார். உங்களுக்கு அதுக்கு அடையாளமே உங்க இருதயத்துல சமாதானம் இருக்கும், ஆனா உங்களுக்கு விருப்பம் இருக்காதுங்க. 2 விஷயங்க. உங்க இருதயத்துல சமாதானம் இருக்கும், ஆனா உங்க இருதயத்துல அந்த விருப்பம் உடனே வராதுங்க. ஆனா அந்த சமாதானத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும் இந்த காலை வேளையில. ரேபே நேமேசியாந்தலா. ஐ டோன்ட் நோ, காட் இஸ் டெல்லிங் தட். சேகர் அப்படின்ற பேரை கர்த்தர் இந்த காலை வேளையில உணர்த்துகிறாரு. தூடா மலஹந்தலபா ஓரே மேஷேகேலே. மேபி இங்க இருக்கிறவங்க யாராவது கனெக்டடா இருந்தா ஓரே பேஷேகேலே அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. லிபோ ரஹந்த லஹந்தலரா. அந்த மனிதனை கர்த்தர் இந்த காலை வேளையில நிறைய போராட்டங்கள்ல இருந்து கர்த்தர் விடுவிக்கிறாரு. தூடே மேலேர் யாந்தலபா ஓரே மாஷாகா பாபா பாபா ஓரே பாலஹந்தலே ஓரா ஹாதானா பரனோ ரஹதேலி அந்த ரஹந்தல ரியாந்தனோரு ஓரே மாஷாகா தட்டல ரஹதனே பர் யாந்தலா லிபரா நாமு ஷேகேலி மாரஹந்தலோ ஓரே பாபா 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 ஓரே பேஷேகேலே ஓரி பாபா பாபா ஓரே. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் சேகர். கர்த்தர் இந்த காலை வேளையில அந்த மகனுடைய சிறையிருப்பை திருப்புகிறதற்காக நன்றி. தன்னுடைய கடனை கொண்டு தன்னுடைய கடனை குறித்து பாரப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை
தன்னுடைய தன்னுடைய பர்சனல் லைஃபை கர்த்தர் பக்கமாய் திருப்ப விடாதபடி அந்த மகனுடைய நோக்கம் எல்லாம் பணத்தின் மேலையும் அதை எப்படி நான் மீட்டு திருப்பி நான் சரி செய்வேன்னு சொல்லி தான் சுயத்துல சார்ந்திருக்கிற அந்த மகனை கர்த்தர் இந்த வேலையில திருப்புகிறாரு. தூட்டா மலாஹதே லீமாரியான் தடரா ஓ ஷேகே பாலாரா அந்தேலி மாரஹந்தேலி மாரஹந்தடா ஓ ஷே காராபாலா ஹந்தலரா லிபரனா. ஓ பிரதர், கர்த்தர் இருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்க முகத்தை வெட்க பாடைய விடுவதில்லை. எல்லா கடன்களை திருப்புகிற தேவன். உங்க சுயபலத்தை, உங்க பண பலத்தை, உங்க புய பலத்தை பார்க்காதீங்க என்று கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறாரு. லிபரனா ஹந்தலா ஹதூரி மாசஹதனா. கர்த்தாவே அப்பா, இந்த காலை வேளையில அப்பா இந்த 30 தீர்க்கதரிசிகள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இங்க மேல இருக்கிற அழைப்பு ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கில என்ன கொண்டு கர்த்தர் செய்வாரா? நீங்க சில பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எஸ், உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறாரு. ஆண்டவரே அப்பா, நீங்க அப்படியாய் ஒரு அறைக்கூவல் அழைத்து இவர்களை இங்க அழைத்து வந்திருக்கிறீங்க. இவர்களை கொண்டு கர்த்தர் நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவது போல நீங்க காத்திருக்கிற இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை எழுப்ப போகிற நாட்களாய் மாற போகிறது. ஆண்டவர் முன்குறித்த அவருடைய சத்தத்திற்கு கீழே, அவருடைய செட்டைகள் கீழே வந்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு நாள் அவர் வெட்கப்படுவதில்லை. எஸ், உங்களுடைய காலம் இது. திஸ் இஸ் யோர் சீசன். திஸ் இஸ் யோர் சீசன் ஃபார் த லார்ட். நீங்க கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு சீசன். சோ இங்க ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க சில பேர் இருக்கிறீங்க. திஸ் இஸ் யோர் சீசன். கர்த்தர் உங்களை பார்த்து பிரத்யட்சமா பேசுறாரு. இது உங்களுடைய காலம். இது நீங்க எழும்பி அவருக்காக சிலம்பம் பண்ணுகிற காலம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த கருமையான காலை வேலையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. அப்பா, நாங்க சோதிக்கப்பட்டு பாவத்துல விருந்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்களா இல்லாம அப்பா அதுல இருந்து தப்பி செல்லுகிற வழியா ஆண்டவரே பக்கமாய் நாங்க வருகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பேச அழைக்கப்பட்டவர்கள் நாங்க. எங்களை தீர்க்கதரிசிகளா இந்த வேலை அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எஸ் லார்ட். இனி எங்களோடு நீங்க இடைப்பட போறீங்க, அதிகமா பேச போறீங்கப்பா. இனி வரும் நாட்கள்ல கர்த்தர் இன்னும் அதிக வெளிப்பாடுகளை எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி. முற்றிலுமா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உங்க பாதத்துல அப்பா ஒப்பு கொடுக்கிற அப்பிரயோஜனமான கடமையை மாத்திரம் செய்திருக்கிற என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தப்பட்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒப்பு ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சோ அழகா ஆண்டவர் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நானே நினைக்கிறீங்க நம்ம விசேஷமானவர்கள்? we are very precious in the sight of God. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு காரியங்களை நம்மளோட பேசி, ஒவ்வொரு காரியங்களை நமக்கு ப்ராமிஸ் பண்ணி ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார்ல. ஆண்டவர் நம்மளை பலவான் கையில் உள்ள வில்லுகளாக, அம்புகளாக கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். பலவானின் கையில் உள்ள அம்புகள், பலவானின் கையில் உள்ள அம்புகள்ல ப்ரொக்ளைம் பண்ணுங்க. என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறதோ ரைட் இட் அண்ட் அதை ப்ரொக்ளைம் பண்ணி அந்த காரியங்களை இந்த 21 நாள் முடியறதுக்குள்ள நம்ம அதை ரிசீவ் பண்ணி அந்த காரியங்கள் நமக்குள்ள ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கணும். ஆமென். அண்ணா நம்மளை பார்த்து ஆண்டவர் மூலமா நம்மளை தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த தீர்க்கதரிசியின் வரம் எப்ப செயல்படும் அப்படின்னா, அந்த காரியத்தை நீங்க ப்ரொக்ளைம் பண்ணும்போது, அந்த காரியத்தை நீங்க அறிக்கை இடும்போது, அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுடைய நாவுகள்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைப்பார்ல. So I want each and every one of you to proclaim the promises which God is giving. This is very 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 precious, very 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 important. நீங்க எல்லாருமே அவருடைய கண்களை வெளியேற பெற்றவர்களா இருக்கிறீங்க. அதனால இதை அசால்ட்டான்னு எடுத்துறாதீங்க. இந்த காரியங்களை எழுதி வச்சு அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் அழகா ஆசீர்வாதமா இயேசு நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ப்ரே பண்ணி நம்ம முடிக்கலாம். அன்பு நல்ல தகப்பனே இசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 5வது நாள் ஆண்டவரே இசப்பா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லார்ட் டில் நவ் ஆண்டவரே இந்த நிமிடம் வரைக்கும் இசப்பா நீங்க அழகா எங்களோட பேசிட்டு இருக்கிறீங்க. எங்களோட ஒருத்தர் மூலமாகவும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த கிருபை நாளுக்காக நன்றி. தொடர்ந்து இசப்பா இருக்கிற மீதியான நாட்களையும் நீங்க பொறுப்படுங்க. இந்த நாள்ல எங்களுடைய ஒவ்வொரு ஜெப வேலை ஒருவரும் என்னென்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவரே ஜெப வேலையில ஆண்டவரே இசப்பா அவங்க ஜெப அறைக்குள்ள போகிறாங்களோ ஆண்டவரே, அந்த ஜெப வேலையில கர்த்தர் ஆண்டவரே அவர்களோடு பிரத்யட்சமாய் நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பீராக.
செய்யும்படியாக, புதிய புதிய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இஸ்பா நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற. அடுத்து அவங்க ஆண்டவரே கடந்து போகிற ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்களோட இருங்க, அவங்களோட இடைப்படுங்க சுவாமி. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நீங்க எங்களோட பேசி எங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தர் மேல ஒரு தெய்வீக பாதுகாப்பு இந்த வேளையில நான் பேசிக்கிறேன். ஐ ஸ்பீக் அப் ஹெவன்லி ப்ரொடெக்ஷன் ஓவர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஆண்டவரே இதுல ஜாயின் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் ஐ ஸ்பீக் அப் அண்ட் ஹெவன்லி ப்ரொடெக்ஷன். ஒவ்வொருத்தரோட ஃபேமிலிஸ் மேலயும் ஐ ஸ்பீக் அப் அண்ட் ஹெவன்லி ப்ரொடெக்ஷன். பலவானின் அம்புகள் இசுப்பா ஆண்டவரே வேற எந்த எய்கிற எந்த அக்கினி ஆஸ்திரங்களும் ஆண்டவரே எங்களை நெருங்க கூடாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்து கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கருத்துல நான் விட்டு கொடுத்து செபிக்கிறேன். இசுப்பா நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு மறுபடியும் டே 6ல நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பை. நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும்